அருமையான வேலைங்க. 3,50,000 லட்சம் வரைக்கும் ஒர்க் பெர்மிட், எஸ் பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். மேக்ஸிமம் என்னன்னு கேட்டிங்கன்னா $5,000 வரைக்கும் மார்க்கெட் ரேட்டில் போட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் எடுக்கிறதா, எஸ் பாஸில் எடுக்கிறதான்னு. 338 ஏசி சர்வீசிங் கம்பெனி. உங்களுக்கு சர்வீசிங் பண்ண தெரிஞ்சனாலும் சரி, இன்ஸ்டலேஷன் பண்ண தெரிஞ்சாலும் சரி, அதில் வந்து அருமையான வேலை வாய்ப்பை போட்டிருக்காங்க. நான் அதில் வந்து என்னென்னா போய் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். அந்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் வந்து பகிர்றேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு. நீங்கள் தேவைப்படாமல் ஏசி மெக்கானிக் சிங்கப்பூரில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான் நான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம். ஒரு ஏஜென்சி காசு வாங்கி பண்ணுறத நான் இலவசமாக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காசே கட்டாமல் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வர்றது எப்படி, அதுவும் அருமையான சம்பளத்தில், அதுவும் ஏஜென்ட்னால எவ்வளோ கம்மியான சம்பளம் வருது, டேரெக்டாக வரும்போது எவ்வளோ அதிகமான சம்பளம் வருது, அவ்வளோ விளக்கம் விளக்கியிருக்கேன். நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு அதிக பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கு தேவைப்படாது, மற்றவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தேவைப்படும். சிங்கப்பூரில் வேலை பார்க்கணும், ஒரு ஏர்கான் டெக்னீஷியனாக இருக்கணும் அப்படின்னு தேவைப்படும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த கம்பெனியில் எப்படி வேலை வாய்ப்பு என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்காண்டி நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போயிட்டு தேடும்போது இந்த நம்பர் வந்து வந்துச்சுங்க. வாட்ஸ்அப் லிங்க் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் பாருங்கள் 2-3 இதில். அதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது கம்பெனி பேரையும் அவர் கொடுத்துருக்காரு. பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லிங்க்குள்ளே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனவுடனே பாருங்கள் புக்கு ட்ரை அப்படின்னு சொல்லி போகுது. ட்ரை யுவர் லக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இவங்க 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் லோ ஆக்டர், ஜென் ஹோ ரென் ஆக்டர். அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் பெரிய ஆக்டர். இது ஒரு சிங்கப்பூரில் ஒரு பெரிய சேனல் நியூஸ் ஏஷியா 338 பாண்டா மாதிரி போட்டு ஏர்கான் எஸ்ஜி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃப்யூச்சர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைட்லேயும் இது போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு என்னென்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்க டீட்டெயிலாக காட்டுறேன். சரி, முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா, அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் அட்ரெஸ்ஸு, அவங்க எங்கே இருக்காங்கங்கிற அட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே இந்த 33 கம்பெனி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏர்கானு என்னென்ன பண்ணுறாங்க, ஏர்கான் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு யூஇஎன், இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2020229332H 338 ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து ஏர்கான் இன்ஸ்டலேஷன் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கப்புறம் UNO 2020229332H, ரெண்டும் ஒரே நம்பர் தான். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் 2 ஜாப் பண்ணலாம். அதில் என்ன ஜாப் அடுத்து பண்ணியிருக்காங்க 338. இது சர்வீஸிங்க்கு அது பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் ஏர்கான் சர்வீஸுக்கும் அது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டலேஷனுக்கும் அது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி சிங்கப்பூரில் இருக்குது அப்படிங்கிறது உறுதி பண்ணுறதுக்கு இவ்வளோ இது நம்ம செக் பண்ணியாச்சா. அவ்வளோ இது நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தாங்க நீங்கள் வந்து வேலையை வந்து தேடணும். ஒரு கம்பெனிக்கு வந்து வேலை தேடுறீங்கன்னா ஏதோ ஒன்று குருட்டம் போக்கில் ஏஜென்ட் சொல்கிறான் அப்படிங்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே வந்து 2-3 லட்ச ரூபா இல்லை நிறைய டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். எப்படி இதுவாக நம்மளோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து ஏர்கானில் எங்கெங்கே, அதாவது வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா 20 மாடி 25 மாடி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரோப் ஆக்சஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, இல்லை அதிலலாம் ஏறி வேலை பார்ப்போமா, நம்ம சம்மந்தம் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயோ நல்ல சம்பளம் எப்படியாவது இந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னா கம்பெனிக்காரனுக்கும் நஷ்டம், உங்களுக்கும் நஷ்டம். உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கம்பெனிக்காரன் கேட்டான்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவான். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான் ஏஜென்ட்ஷிப்பில் நிறைய இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். ஏஜென்சி என்ன பண்ணுவான், இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு வந்தால் எதுவுமே தெரியாது, காசு வர வாங்கிடுவான். அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் வந்து நிறைய கேஸ் வந்து MOM போகும், அப்புறம் கோர்ட்டுக்கு போகும். யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது ஆடம் விட்ட வெளிச்சம், சட்டம் விட்ட வெளிச்சம், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இதுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு இதை படிச்சிட்டோம்னா ட்ரைனிங் இருக்குது, அதை படிச்சிட்டா ட்ரைனிங் கண்டவன் சொல்கிறத கேட்காம ஒன்று என் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், என் சேனல்லேருந்து இது பண்ணுங்கள். அதிலலாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக போடுறேன். இல்லையா கூகுளில் நீங்களே தேடி பாருங்கள். தேடி பார்க்கும்போது நான் சொல்கிறதுலாம் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபில் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். புரியுங்களா? அதனால்
அதாவது கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஏஜென்சி மூலிமா போனீங்கன்னா, நீங்கள் வந்து ரூ. 100 வாங்குறீங்கன்னா, ரூ. 10 தான் சம்பளம் வாங்குவீங்கன்னு முன்னாடி இருக்கிறதுல உங்கள்கிட்ட டீட்டெயிலாக போட்டுவிட்டேன். அதுக்கு ரூ. 200 நீங்கள் வந்து கட்டிட்டு போகிற மாதிரி, எப்படி ரூ. 10 சம்பளத்துக்கு ரூ. 200 கட்டிட்டு போகிற மாதிரி ஆகும். இதே ஏஜென்ட் மூலிமா சொன்னீங்கன்னா, ரூ. 100 வாங்குற இடத்துல ரூ. 100 வாங்குவீங்க. இந்த ரூ. 200 ஏஜென்ட் ஃபீஸும் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏர்கான் போட்ட லைஃப் கூட கிடைக்கும். ஏர்கான் போட்ட வீடு கூட கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரி, அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இதுதான் நான் வாட்ஸ்அப்பில் நம்பரு. சிங்கப்பூரோட கோடு வந்து +65. அதுக்கு பக்கத்தில் வந்து 85923799. இதை வந்து நான் லிங்க்லேயும் போடுறேன். போடலைன்னா இங்கே கேளுங்க, போடுறேன் உங்களுக்காண்டி பர்சனலாக. அதில் போய் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதில் போய் நான் பார்த்துட்டு ஹலோ கேன் ஐ நோ அபவுட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் கொடுத்துட்டு இந்த லிங்க்கை வந்து அப்படியே தட்டி விட்டு குட் ஈவினிங் ஹெச்ஆர். காலையில் நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து பண்ணிங்கன்னா சிங்கப்பூர் டைம் என்னன்னு பாருங்கள், புரியுங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலங்காத்தால் சிங்கப்பூர் டைம் 9:30 மணினா 9:30 மணிக்கெலாம் மெசேஜ் அனுப்பாதீங்க. அப்படியே வச்சா குட் மார்னிங் போட்டிருப்பேன்ல. ஸோ 12 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா சாப்பிட்ற டைம் சிங்கப்பூர் டைமை நீங்கள் வந்து நோட் பண்ணுறோம். கூகுளில் இதெல்லாம் நோட் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஹெச்ஆர் மேனேஜரு இல்லை ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் என்னென்னா 2:30 to 4:30. அப்போ நான் வந்து 2:30 to 4:30ங்கிறது குட் ஆஃப்டர்நூன் கிடையாது, குட் ஈவினிங்கில் தான் வரும். அப்போ குட் ஈவினிங் ஹெச்ஆர், கேன் ஐ நோ இந்தியன் கேன் அப்ளை த ஜாப், இது மட்டும்தான் கேட்டேன். இது கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்டர் ஓகேயா இருக்கா? அப்போ என்ன இதில் வந்து நீ வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்க கான்ட்ராக்டில் எந்த இதில் வந்து முன்னாடி சிங்கப்பூருக்கு வந்துன்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, இருந்ததுன்னு போடுங்க. ஃபஸ்ட்டுன்னு போட்டுருங்க. சரி, இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, வேறு ஏதாவது கம்பெனியில் ஏசி இதில் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னால், வேலை பார்த்துருக்கீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அவங்க கொடுப்பாங்க. இங்கேருந்து இங்கே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ சிங்கப்பூர் வேலைக்கு இவங்க எடுக்கிறாங்க உங்களை அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம்னா என்ன பண்ணுங்கள், அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கீழே இந்தியாவில் வேலை பார்த்துருப்பீங்க பார்த்துருங்களா, ஏசி மெக்கானிக். ஏன்னா இது நல்ல சம்பளங்க. நீங்கள் வந்து எடுத்தோன்னெலாம் இங்கே வேலை பார்க்க முடியாதுங்க, அதெல்லாம் வந்து தப்பு, பொய், அதெல்லாம் வேண்டாம். ஓகேயா? அதில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி இந்தியாவில் வேலை பார்த்துருக்க சர்டிஃபிகேட்டை வந்து அட்டாச் பண்ணி இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த இந்தியா கம்பெனி நேமு, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்கிங்க, என்ன ஏசியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களோட ஏஜ், அப்புறம் கிட்ஸ் இருக்கா, அப்புறம் கிட்ஸ் இருந்ததுன்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. அப்படி கிட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தாங்கன்னா ஹேவ் கிட் டூயிங் ஸ்கூலிங் இன் இந்தியா, பேரண்ட்ஸ் டேக் கேரா இல்லை யார் ஒய்ஃப் டேக் கேரா, அதை வந்து போட்டுருங்க. அப்புறம் ஏர்கான் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா, சிங்கப்பூரில் வேலை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்னு போடுங்க. சிங்கப்பூரில் வேலை பார்க்கலன்னா இந்தியாவில் வந்து ஒரு 5 இயர்ஸ்னால் இந்தியா எந்த ஃபீல்டில் எந்த ஏர்கான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு டைப் படிச்சு, இதெல்லாம் நீங்கள் வந்து பர்சனலாக டைப் படிக்கலாம். செல்ஃபோன்லேயும் டைப் படிக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் டைப் படிச்சு இதை காப்பி பண்ணலாம். ப்ளம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இருந்ததுன்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. க்ளீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பொறுத்த வரைக்கும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், அவங்க தான் எம்ஓன்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியாவில் வந்து சில இடத்துல பண்ணுவாங்க, அறகுறையாக வந்து பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போகக்கூடாது. க்ளீனிங் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி ஒரு இது பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா, ட்ரில் பண்ணிங்கன்னா அதை வந்து கீழே விழுகாமல் இருக்குது. கீழே விழுகுதுன்னா கூட அதுக்கு கீழே வந்து பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு கரெக்டாக அள்ளி, அதுக்கு பேர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த க்ளீனிங்கும் கேட்குறான் பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நேராக இன்டர்வியூவில் வந்து உங்களை ஃபோனில் இதில் பண்ணும்போது டாய்லெட் எப்படி போவான்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் போய் டாய்லெட் அசிங்கம் பண்ணிட்டீங்கன்னா அதையும் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதையும் வந்து நீங்கள் இது பண்ணணும். ஒர்க் பர்மிட்டில் வரீங்களா, எஸ்பாஸா? ஒர்க் பர்மிட்டுங்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, படிக்காதவனுக்கு. நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஒரு டிகிரி எல்லாம் வச்சுருந்தீங்க, இல்லை ஏசியோட டிகிரி வச்சுருந்தீங்கன்னா எஸ்பாஸ் அப்படிங்கிறது போடுங்க. இல்லை ஒர்க் பர்மிட்டில் வந்து ஒர்க் பர்மிட் ஆர் எஸ்பாஸ் உங்களுக்கு போத் வந்து இதுனாலும் இதை போடுங்க. படிக்காமல் இருந்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டை மட்டும்தான் போட முடியும். ஸோ அவங்களுக்கு எஸ்பாஸ் இல்லைன்னா கூட சரி, உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற லெவலில் உங்களை வந்து ஒர்க் பர்மிட்லேயே எடுக்கலாம் அப்படிங்கிற கன்சிடரேஷன் போடுவாங்க. நல்ல சேலரியும் கிடைக்கலாம். ஹவு மணி எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிங்கப்பூரில் இருந்தால் சிங்கப்பூர் போடுங்க. சிங்கப்பூர்லனா சிங்கப்பூர் இல்லைன்னு போடுங்க. ஹவு மணி எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேவ் ப்ளம்பிங் இன் சிங்கப்பூர் இல்லைன்னா எந்த ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது டைப் பண்ணிங்க, ஒரு ரெஸ்யூம் மாதிரி. அதே மாதிரி டைப் படித்து இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரிப்ளை பண்ணி இந்த மெசேஜ்லாம் இது பண்ணலாம். இந்த மெசேஜை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ ரிப்ளை பண்ணும்போது இந்த மெசேஜ்லாம் இது பண்ணலாம். இல்லைன்னா நம்மளுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்க்லையும் இந்த மெசேஜுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களோடதையும் நானும் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் லிங்க் வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. டு யூ ஹேவ் எனி ப்ளம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிங்கப்பூர் இருந்தது, இல்லைன்னா இங்கே இருக்கா அதை போடுங்க. அந்த க்ளீனிங் எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதுவும் இருந்தது, இல்லைன்னா இது டிப்ளமா டிகிரி இன்
டிகிரி ஆர் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் அப்படின்னு டிகிரி டிப்ளமா இருந்ததுன்னா உங்களை வந்து மேனேஜர் லெவலு பெரிய லெவலில் எடுப்பாங்க. மேனேஜர் லெவல் பெரிய லெவல் எடுக்கிறதுக்கு வந்து டிப்ளமா அந்த டிகிரி இருந்துச்சுன்னா எடுக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. டிப்ளமா லெவல்னால் ஒரு சூப்பர்வைசர் லெவலில் எடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியான காசு, நீட் லைசன்ஸ், இந்த இதெல்லாம் வந்து ஓகேயா. இப்போ நீட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிங்கப்பூர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்க்கலைனாலும் உங்களோட திறமை இருக்குது. இது மாதிரி இதுலேயே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ஒர்க் பர்மிட்டில் எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ ஒர்க் பர்மிட்டில் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இது போல் வேலை சம்மந்தப்பட்ட எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு தேவைப்படலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வயசாகிருக்கும், அதனால் உங்களுக்கு தேவைப்படாமல் ரிட்டையர் கூட ஆகிருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு தேவைப்படும்ல. அதுக்காண்டியாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்ஸை வந்து போடுங்க. எனக்கு பையன் பிறந்திருக்கானா, இல்லை பொண்ணு பிறந்திருக்கா, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் சம்மந்தம் இல்லாத கமெண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்காக போடுறோம், எனக்காக இல்லை. நன்றி.